ஆர்கானிசம்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காமனாக இதுக்கப்புறம் நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். தென் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இதில் தான் அந்த கான்ட்ராசெப்ஷன்ஸ் அப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் என்னென்ன டிசீஸ்லாம் லைட்டாக பார்க்க போகிறோம். ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஃபுல்லாக ஸ்பெர்மோடோஜெனிசிஸ், oogenesis பார்த்துட்டு ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லையும் அதே மாதிரி தான். முக்கியமாக நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பற்றி தான் பார்ப்போம். ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்னால் அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன் பார்ப்போம்ல, அதை பற்றி. அப்புறம் எப்படி பாலினேஷன் எல்லா ஈவெண்ட்ஸும் பார்ப்போம். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ், இது மூணுத்தையும் பார்ப்போம் நம்ம. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு காமன் ஓவர்வியூ தான் இந்த ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ். ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் ரெண்டு பார்க்குறோம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் என்னது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸில் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கூட சொல்லலாம். அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா வித்தவுட் த இன்வால்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், நோ ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் என்ன நடந்தாலும் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்க வேணும், ப்ரோஜினி வேணும், ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோஜனியை உருவாக்குறதா ரீப்ரொடக்ஷன். அது ஏசெக்சுவலானா நோ ஃபெர்டிலைசேஷன். நோ ஃபெர்டிலைசேஷன்னா கேமிட்ஸ், நோ கேமிட்ஸ். கேமிட்ஸ் இருக்கலாம், பட் கேமிட்டு தனியாக வளரும். நோ ஃபெர்டிலைசேஷன்னா மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபெர்டிலைஸ் ஆகாது, அதாவது கம்பைன் ஆகாது. அதுதான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகி கேமிட்ஸ் ஃபியூஸ் ஆகும். இங்கே நாட் ஃபியூஸ். அதுக்கப்புறம் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனால நியூ ஆஃப்ஸ்ப்ரிங், அதாவது ஆஃப்ஸ்ப்ரிங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குழந்தைங்க வருதுன்னா தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ். டிஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் மார்ஃபாலஜிக்கலி, ஃபினோடைபிக்கலி, ஜீனோடைபிக்கல்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் வரதெல்லாம் க்ளோன்ஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரோஸ் செடியில் அந்த சின்னதாக ஒரு கட்டையை அந்த தண்டை வந்து கட் பண்ணி தனியாக வச்சிங்கன்னா அதே மாதிரி ரோஸ் செடி தான் வரும். அதே நீங்கள் வந்து நெல் விதைக்கிறீங்க, அந்த நெல்லை தூக்கி போட்டிங்கன்னா பழைய நெல் எங்கேருந்து எடுத்தீங்களோ அந்த சீடு மாதிரி அந்த நெல் வராது, வேறு மாதிரி தான் வரும். அதே மாதிரி தான் மாங்காவும். மாங்காய் கொட்டையை வைக்கிறதுக்கும் மாங்காய் வந்து அந்த ஸ்டெம்மிலிருந்து ஒரு கட்டிங் எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்டெம்மிலிருந்து எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாங்காய் மரத்துலேருந்து எடுத்து வைக்கிறீங்களோ அதே மாங்காய் தான் வரும். ஆனால் கொட்டையை போட்டிங்கன்னா அதே மாதிரி மாங்காய் வரும்னு சொல்ல முடியாது, வேரி ஆகும். அதுதான் ரீப்ரொடக்ஷன். செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் என்ன அர்த்தம்? கொட்டை எப்படி வரும், ஃபார்ம் ஆனிச்சு? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்னால மேல் அண்ட் ஃபீமேல்னா போலன் கிரெயின், மேல் கேமிட் மாங்காவில், ப்ளஸ் ஃபீமேல் கேமிட் என்னது, ஓவம் ஆர் எக். இது ரெண்டும் சேர்ந்து தான் சீடாக ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த சீடை கொண்டு போனீங்கன்னா வேரியேஷன் நடக்கும். ஏன்னா மேல் ஃபீமேல் ஃபியூஸ் ஆயிருக்கு, அப்போ மியூட்டேஷன் இருக்கும், கிராசிங் ஓவர் இருக்கும். கேமிட்டே எப்படி ஃபார்ம் ஆகுது? மியாசிஸ் வழியாக தான் ஃபார்ம் ஆகுது. நாங்கள் 11th லெசனில் திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வந்து மியாசிஸில் வேரியேஷன் வருதுன்னு சொல்லிட்டு. 11th லெசனில் செல் சைக்கிள், செல் டிவிஷனில் தெரியும் உங்களுக்கு. அதில் நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். ஸோ அதனால செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனே வேரி ஆகுது. ஆனால் ஏ செக்ஸுவலில் சேம் பேரண்ட்ஸ் மாதிரியே ப்ரோஜெனிஸ் வரும். அதுதான் வந்து ரெண்டுக்கு வித்தியாசம். ஸோ அதுக்கப்புறம் காமனாக ஃபஸ்ட் எடுத்து லைஃப் ஸ்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பர்த் டு உண்மையான டெத் இது வரைக்கும் இருக்கும், அது லைஃப் ஸ்பேன். பொதுவாக எவ்வளோ நாள் மேக்ஸிமம் வந்து ஒரு ஆர்கானிசம் உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியான லைஃப் ஸ்பேன் இருக்கலாம், லாங் லைஃப் ஸ்பேன் இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி புக்கில். எலிஃபெண்ட்டுக்கு என்னது, டாக் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பர்த் டு டெத் வரைக்கும் இருக்கிறது லைஃப் ஸ்பேன் சொல்கிறாங்க. இந்த லைஃப் ஸ்பேனில் தான் ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இந்த ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் பண்ணால் கண்டினியூஷன் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ். கண்டினியூஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னா அடுத்த ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகும். அதுக்கு தான் ரீப்ரொடக்ஷன் மெயினாக ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது எலிஃபெண்ட்னா 60 to 90 இயர்ஸ் வந்து லைஃப் ஸ்பேன் இருக்குது. ரோஸ்னா 5 to 7 இயர்ஸ் இருக்கும். டாக்னு 20 to 30 இயர்ஸ். பட்டர்ஃப்ளைனா 1 to 2 வீக்ஸ். க்ரோனா 15 இயர்ஸு. அப்புறம் பேரட்டு, அப்புறம் கவ் 20-25 இயர்ஸு. ஹார்ஸு, அப்புறம் பேனியன் ட்ரீ, பனானா, இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரீக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இயருக்குள்ளேயே அது ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரீப்ரொடக்ஷன் மேபி எதுவாக இருக்கலாம், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனாக இருக்கலாம். எந்த ரீப்ரொடக்ஷனாக நடக்கலாம். ரீப்ரொடக்ஷன் நடந்து முடிஞ்சோடனே ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும், இந்த பேரண்ட் டெத் ஆகிடும். இது வந்து நாம் பார்க்குற ஹையர் ஆர்கானிசம்ஸில். இதே லோயர் ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்கும்? எக்ஸாம்பிள் பாக்டீரியா சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியாவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னா இது உடஞ்சி இந்த பேரண்ட்னு இது உடஞ்சி 2 கொடுக்கும், 2 டாட்டர் செல்ஸ் கொடுக்கும். அப்போ என்ன, அது பேரண்ட் உடஞ்சி 2ஆக கொடுக்குது. இதுதான் செல் டிவிஷன். ஒரு சிம்பிளான செல் டிவிஷன் கூட ரீப்ரொடக்ஷனாக இருக்கும் பாக்டீரியாவில். ஓகேங்களா? அதுதான் பைனரி ஃபிஷன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே புக்கில் கொடுத்துருக்க அந்த டேஷ்னல் எழுதிக்கோங்க. 140 இயர்ஸ், 20-25 இயர்ஸு. இதுதான் ஹார்ஸ்க்கும். பேனியன் ட்ரீனா சம் 200 to 500 இயர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பனானா 25 இயர்ஸ் இருக்கும். ஸோ மீதிலாம் கொடுத்துருக்கிறது தான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரீப்ரொடக்ஷனில் ஒரு ரீப்ரொடக்ஷன் ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பேனியன் ட்ரீ ரைஸ் 3 to 4 months, ஃப்ரூட் ஃப்ளை 30 days, ஹார்ஸ் 20-25 years. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ பயாலஜிக்கல் ப்ராசஸ் அந்த டெஃபினேஷனாக விட்டுருக்காங்க. நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப்ஸ்ப்ரிங் இருக்கணும். அதனால தான் வந்து ஒரு ஸ்பீஷிஸ் உயிர் வாழணும்னா இருக்கணும். ஸ்பீஷிஸ் கண்டினியூட்டி இருக்கணும். ஒரு ஸ்பீஷிஸ் இருந்தால் நம்ம உலகத்தில் நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. அதனால நிறைய நடந்துகிட்டே இருக்கும் ப்ராசஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஒரே ஒரு பேரண்ட்லேருந்து வருது, வித் ஆர் வித்தவுட் இன்வால்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். கேமிட்டும் ஃபார்ம் ஆகலாம், ஃபார்ம் ஆகாமல் போகலாம். ஆனால் நோ கேமிட் ஃபியூஷன் ஃபியூஷன் இருக்காது. ஒரு பேரண்ட்டில் மட்டும் வருது. ப்ளஸ் ஆர் மைனஸ், வித் ஆர் வித்தவுட் கேமிட்ஸ். அதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நம்ம சொன்ன மாதிரி when two parents opposite sex participate in reproductive processனா ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் நடக்கும். அதனால செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இங்கே அமீபாவில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுவே ரெண்டாக உடஞ்சி பைனரி ஃபிஷன். அதனால 2 கிடச்சி டாட்டர் செல்ஸ். சிம்பிளான ஒரு செல் டிவிஷன் தான் அது. அதான் பைனரி ஃபிஷன் இன் அமீபா. அதுமாதிரி பட்டிங் சொல்லலாம். ஈஸ்ட்டில் வந்து பட்டிங்னு சொல்லலாம். பட்டிங்னா இப்போ ஒரு பேரண்ட் செல் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு சின்ன எல்லாம் வருது. அப்புறம் தனியாக கலந்துட்டு தனியாக விளைஞ்சுன்னா தனியாக அது ஒரு ஃபங்கஸாக சரி ஈஸ்ட்டாக வளரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது மாதிரி நடக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் க்ளோன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் க்ளோன்னு சொல்லுவாங்க. மார்ஃபாலஜிக்கலி ஜெனட்டிக்கலி சிமிலராக இருக்கும். இப்போ இங்கேருந்து எப்படி இருக்கோ அதே தான் இங்கே செல் போயிருக்கும். இதே ஜீன் தான் இருக்கும், அதே டிஎன்ஏ தான் இருக்கும். அப்போ எல்லாமே சிமிலராக இருக்கும், சிமிலரான வேலையை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. சிங்கிள் பேரண்ட் இன்வால்மெண்ட்டு கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஆஃப்ஸ்ப்ரிங். ஆஃப்ஸ்ப்ரிங் that produce are not only identical one another but also exact copies of the parent. சேமாகவும் இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று அதே மாதிரி பேரண்ட் மாதிரி அப்படியே இருக்கும். ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் சிங்கிள் செல் ஆர்கானிஸில் மோஸ்ட் காமன். இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸில் ரிலேட்டிவ்லி சிம்பிள் ஆர்கனைசேஷன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொட்டிஸ்டா மொழியெல்லாம் வந்து ஜஸ்ட் செல் டிவிஷன் மட்டும் தான் நடக்கும். அதனால் ஒரு பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்ஸ் கொடுக்கும் 2. ஓகேங்களா? ஸோ செல் டிவிஷன் இட் செல்ஃப் இஸ் எ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இதெல்லாம் இந்த பேரமோசியம், ஆல்கே, கொருண்டியா. இந்த கொருண்டியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்போர்ஸ் இதெல்லாம் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் தான். இந்த ஸ்போர்ஸ் கீழே போய் பட்டுச்சுன்னா இது தனியாக ஒரு பிளான்ட்டாக ஒரு ஆல்கேவே வளரும். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஸ்போர்ட்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாமிடோமோனாஸ். இந்த கிளாமிடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா பேரமோசியம்னா இப்படி இருக்கிறது. ஸோ இந்த கிளாமிடோமோனாஸ் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு கிளாமிடோமோனாஸ் இருந்திருக்கும். இது என்ன பண்ணோம், சம் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ், அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாப்பாடு இல்லை அப்படி இல்லை ஒரு ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா சுற்றி ஒரு வால் ஃபார்ம் ஆகிக்கும். வால் ஃபார்ம் ஆகிட்டு உள்ளார இந்த ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சி இது உடஞ்சி 4-5 ஃபார்ம் ஆகும். அதுதான் இது. ஸோ அந்த ஒரு பேரண்ட்டு நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் கொடுத்துருச்சு இப்படியும் சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராவில் பட்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஈஸ்ட்டில் பட் ஃபார்ம் ஆகும், ஹைட்ராவில் பட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த பட்ஸ் அப்புறம் டிட்டாச் பண்ணி தனியாக விழுந்துட்டு அப்போ தனியாக ஒரு பிளான்ட்டாக இதே மாதிரி வளரும். சரி, தனியாக ஒரு ஹைட்ரா வளரும். அப்புறம் ஸ்போர்லேஷன், ஜெம்யூல்ஸ் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகலாம். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாஞ்சஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு இருக்குன்னா இப்போ அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ்னால் நம்மளுக்கு வந்து சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை ஒழுங்கு அப்படின்னா இது என்ன பண்ணும், ஒரு சுற்றி ஒரு ஹார்டான வால் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் அந்த வால், செல்வால் ரொம்ப திக்கான வால் ஃபார்ம் ஆயிருச்சோம். ஸோ அப்போ வெளியே உள்ளார கான்டாக்ட் இருக்காது. அப்போ உள்ளார இருக்கிற ஆர்கானிசம் என்ன பண்ணும், சைட்டோபிளாசம். இந்த சைட்டோபிளாசம் என்ன பண்ணணும்னா அப்படியே சின்னதாக ஃபார்ம் ஆகும். ஒவ்வொன்றுலையும் ஒரு நியூக்ளியஸ் வரும், ஒவ்வொன்றும் ஒரு ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். அப்போ இது ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகுது, ஜெம்யூல்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ மெனி சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் ப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன். வேறு சிங்கிள் செல் டிவைட்ஸ் இன்ட்டு 2 halves. ஒரு செல் வந்து 2ஆக உடையலாம். ஈச் ரேப்பிட்லி க்ரோஸ் இன்ட்டுனா அடல்ட்னா அமீபா பேரமோசியம் விளாடலாம். நம்ம ஒன்று பார்த்தவங்கள இங்கே பார்த்தது அமீபா பேரமோசியம் இந்த டயக்ராமில் பார்த்தது இருக்குது. ஓகேங்களா? இன் ஈஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் இஸ் அன்ஈக்குவல் அண்ட் ஸ்மால் buds are produced that remain attached initially to the parent cell. ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியுமா இப்படி இருக்கும். ஈஸ்ட்டு அவர் பட்டு ஃபார்ம் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் செல் அட்டாச் இருக்கும், கோவாவும் தனியாக கல்லோடும் தனியாக ஒரு செப்பரேட் மிச்சுட்டு நியூ ஈஸ்ட் ஆர்கானிசம் வளர்ந்துடும். அதே மாதிரி அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ், தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை அப்படிங்கும்போது அமீபா வந்து சூடோபோடியா இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு ஒரு ரவுண்டாக ஒரு ஃபார்ம் ஆகிடும். செக்ரேட்ஸ் 3 லேயர்டு ஹார்ட் கவரிங் ஆர் சிஸ்ட் அரௌண்ட் இட் செல்ஃப். சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அப்போ தண்ணி வெளியே போகாது, உள்ளார வந்துக்காது. அப்போ வெளியில் வந்து ஹீட் அதிகமானாலும் இது சாகாது. அது மாதிரி இதுக்கு பார்த்தா என்சிஸ்டேஷன். அப்புறம் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் மாதிரி தண்ணி சாப்பாடுலாம் இருக்குன்னா ஒன் இந்த என்சிஸ்ட் அமீபா டிவைட்ஸ் பை மல்டிபிள் ஃபிஷன். அதே மாதிரி உள்ளார இருக்க அமீபா நிறைய உடஞ்சி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமீபாவாக வெளியே வரும். அதான் சூடோபோடியோ ஸ்போர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் சிஸ்ட் வால் இது வந்து உடஞ்சி பஸ்ட் ஆயிடுச்சு, அந்த ஸ்போர்ட்ஸில் லிபரேட் ஆகி ஒவ்வொன்றும் ஒரு அமீபாவும் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஸ்போர் ரிலேஷன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளான்ஸில் இங்கே என்ன பார்த்துருக்கோம், இது பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிங்கன்னா தனியாக வளரும், ஜெர்மினேட்டிங் ஹைபிரிட்ஸ். ஓகேங்களா? ஒரு பொட்டேட்டோ கனியாக கட் பண்ணி வச்சா வளரும். இதுதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க.
வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்னா, ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட்ட வந்து நம்ப அதாவது அனிமல்ல வந்து நம்ம பேரண்ட்லேருந்து அப்படியே பேரண்ட் மாரியே வந்தாங்க அப்படின்னா, அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். பிளான்ட்ல அது மாரி பார்த்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அந்த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ்னா பிளான்ட்டோடைய பார்ட்ஸ், வளரக்கூடிய பார்ட். அந்த பார்ட்ட கட் பண்ணி வச்சீங்கன்னா, ஒரு புது பிளான்ட்டா வரும். அதனால அப்படி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஜிஞ்சர்ன்னு வச்சுக்கோங்களேன். இத கட் பண்ணி வச்சா தனியா வளரும். இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த நோட்ஸ்ல இருந்தா ரூட்ஸ் வரும். ரூட்ஸ் வந்தோனே ஷூட் டிஸ்டம் வந்து பட்ஸ் வளர்ந்து தானா வளர ஆரம்பிக்கும் தனி பிளான்ட்டா. ஓகேங்களா? அதே மாரி தான் இந்த ஆனியன் அப்புறம் இந்த பூண்டுன்னு சொல்றாங்க தெரியுமா? அது பல்பில் ஆஃப் அகாவ், பிரியோஃபில்லம் லீஃப் பட். பிரியோஃபில்லம் லீஃப் பட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த லீஃப் தனித்தனியா கட் பண்ணி தூக்கி போட்டீங்கன்னா தனியா வளர்ந்துரும். ஓகேங்களா? அதாவது லீஃப கட் பண்ணி தூக்கி போட்டு வந்தாவே தானா ஒரு செடி செடியா வளர்ந்துரும். அப்புறம் ஆஃப்செட் இதெல்லாம் ஆஃப்செட் ஆஃப் வாட்டர் ஹயசின்த் இதுதான் டெரர் ஆஃப் பெங்கால்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெங்கால்ல வந்து கொஞ்சம் வந்து ஒரு எங்கேருந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு ஆத்துலயோ, குளத்துலயோ, குட்டையிலயோ வந்து வச்சுட்டாங்க. அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்ன பண்ணுச்சு, அங்க நெறைய நியூட்ரியன்ட் அந்த ஆத்து தண்ணீல நியூட்ரியன்ட் சத்து அதிகமா இருக்கா, உடனே இது மாரி நல்லா பரவிருச்சு. கொஞ்சம் அதிகமா பரவுனா அதுக்கு தனியா கட் ஆயிருச்சு. கட் ஆயி எல்லா ஆத்துக்கும், எல்லா இடத்துக்கும் போய் ஃபுல்லா பரவிருச்சு. அப்ப ஆறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல ஃபுல்லா இப்படி படர்ந்துருந்துச்சுன்னா, ஏர் உள்ளார போகாது. அப்ப ஸ்மெல்லு கே கேவலமான ஸ்மெல் அடிக்கும். ஃபிஷ் எல்லாம் வந்து டெத் ஆயிடும். உள்ளார எந்த ஆர்கானிசமும் உயிர் வாழ முடியாது. ஸோ பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப தீர்த்தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்கல் இப்ப நம்ம மொத்தம் 5 கிங்டம் பார்த்துருக்கோம். நம்ம 11த்லயே படிச்சிருக்கோம். என்ன கிங்டம்? மொனீரா, புரோட்டிஸ்டா பார்த்தோம். இப்ப ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்புறம் ஃபங்கஸ், பிளான்ட், அனிமல். அனிமல்ங்கிறது கீழ பார்ப்போம். பிளான்ட், அனிமலியா ஃபங்கஸ் வந்து இப்ப பார்க்கறது. ஃபங்கஸ்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் இருக்கு. ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ், செக்சுவல் ஸ்போர்ஸ். செக்சுவல் ஸ்போர்ஸ்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகுறது. இதே நோ ஃபியூஷன். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ்ல வந்து மொட்டைலாவும் இருக்கலாம், நான் மொட்டைலாவும் இருக்கலாம். மொட்டைல் கேமெட்ஸ்க்கு இங்க குடுத்துருக்காங்க. ஜூ ஸ்போர்ஸ்ன்னு சொல்லிட்டு. தேர் மைக்ரோஸ்கோபிக் மொட்டைல் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஜூ ஸ்போர்ஸ் வந்து எக்ஸோஸ்கெலெட்டல் ரிப்ரொடக்டிவ் ஸ்போர்ஸ் தான். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொனிடியா. பெனிசிலியம்ல கொனிடியா ஃபார்ம் ஆகும். ஹைட்ரால பட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஜெம்யூல்ஸ் ஸ்பாஞ்ச் ஃபார்ம் ஆகும். ஸோ இது மாரி டைப் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தது அதெல்லாம். அனிமல்ல பார்த்தீங்கன்னா, ஏசெக்சுவலுக்கு பதிலா ஏசெக்சுவல்னு சொல்லுவோம். நம்ம பிளான்ட்ல வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் சொல்லுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரன்னர். ரன்னர்னா ஒரு பிளான்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சாயில்லயே அப்படி படர்ந்து படர்ந்து போகும். அதான் ரன்னர். இது நீங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா, இது தனி பிளான்ட்டா வளரும். இப்படி இப்படி கட் பண்ணி விட்டீங்க, அந்த ஸ்டெம்ம படர்ந்து போறத கட் பண்ணி விட்டீங்கன்னா, தனித்தனி பிளான்ட்டா வளரும். இதான் நீங்க காமனா காட்டுல நம்ம சாயில்ல பார்த்துருப்பீங்க. ரைசோம்னா நம்ம பனானா பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய பனானா ட்ரீ வளரும். இப்படி பெருசா அடியில வேர் இருக்கும். அந்த பனானா கட்டை அதாவது வாழைக்கட்டை தனியா கட் பண்ணி வச்சீங்கன்னா, அது ஒரு தனி வாழை மரமா வளரும். அதான் சொல்றாங்க. சக்கர்னா இப்படி ஒரு பிளான்ட் வளருதுன்னா, அது கூடயே இப்படி ஒண்ணு வளரும். நம்ம பனானாலே இப்படி கூட சொல்லலாம். அந்த பனானா வந்து அடியில இருக்க வாழைக்கட்டையும் தூக்கி போய் வைக்கலாம். அதே அந்த வாழை மரத்துல பக்கத்துல ஒண்ணு வளரும் பார்த்தீங்களா? அதான் சக்கர. அத நீங்க கட் பண்ணி வச்சாலும் தனியா வளரும். சின்ன சின்ன வாழை மரம் வளரும் பார்த்தீங்களா? அது. இப்ப டியூபர்னா ஒரு கிழங்கு தூக்கி போடுறது. இப்போ வந்து சக்கரவள்ளி கிழங்கு அது மாரி கிழங்கு நீங்க தூக்கி போட்டீங்கனாலும் தனியா வளரும். பொட்டேட்டோ பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு அது போட்டு வளர்த்தீங்கனாலும் தனியா வளரும். ஆஃப்செட்ன்னு நான் சொன்ன வாட்டர் ஹைசின்னு சொன்னேன் தெரியுங்களா? ஒரு பிளான்ட் இருக்கும். அடியில தனியா போய் இன்னொரு பிளான்ட் வளரும். இது தனியா கட் பண்ணாலும் தனியா வளரும். பல்புனா வெங்காயம் பார்த்தீங்களா? ஸோ வெங்காயம் எப்படி இருக்கும்? நெறையா இப்படி சின்ன சின்னதா இருக்குமா? ஒண்ணு சின்னதா கட் பண்ணி தூக்கி வச்சீங்கனாலும் தனியா வளருமா? அதுதான். ஸோ இதெல்லாம் ஆஃப்ஸ்ப்ரிங் கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர்லாம் அதுக்கு பேர் வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல்ஸ். அதான் ஸ்ட்ரக்சர்னா வெஜிடேட்டிவ் ப்ரோபக்யூல்ஸ். அது வந்து நம்ம மண்ணுல போட்டோம்னா வெஜிடேட்டிவ் ப்ரோபகேஷன் நடக்கும். சின்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த மாரி ஸ்ட்ரக்சர் வரணும்னா மேல், ஃபீமேல் கேமெட் வந்து 2 கலக்கணும்னு அவசியம் இல்ல. அதாவது ஃபியூஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல. ஸோ தே ஆர் ஏசெக்சுவல். இந்த பாடி பிரேக்ஸ் இன்டு டிஸ்டிங்க்ட் பீசஸ். அந்த பாடிய வந்து தூள் தூளா உடைச்சோம்னா, ஒவ்வொரு ஃப்ராக்மென்ட்டும் ஒரு அடல்ட்டா வளரக்கூடியது. எக்ஸாம்பிள் ஹைட்ரா அதெல்லாம் சொன்னது. இதெல்லாம் ஃப்ராக்மென்டேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஆல்கே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல நம்ம இந்த பிளான்ட்லயே பார்க்குறோம். ஒரு இப்படி படர்ந்து போறதுல வந்து நீங்க கட் பண்ணி துண்டு துண்டா வச்சீங்கன்னா, அதுதான் ஃப்ராக்மென்ட். அந்த ஃப்ராக்மென்ட் ஒவ்வொன்னும் தனித்தனி இதா வளரும். எக்ஸாம்பிள் இந்த ஆஃப்செட் இன் வாட்டர் ஹயசின்த். நான் பார்த்தோம்ல டெரர் ஆஃப் பெங்கால் அதான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க 2, 3 டைம். வாட்டர் ஆக்ஸிஜன் எடுத்துக்கிறோம். அதனால உள்ளார இருக்கிற ஃபிஷ்லாம் செத்து போயிரும். நான் சொன்னதுதான் சொல்லியிருப்பாங்க. அழகா இருக்குன்னு கொண்டு வந்து வச்சாங்க. ஆபத்தா மாறிடுச்சு. அதே மாரி பொட்டேட்டோ, சுகர் கேன்லாம் தண்ட கட் பண்ணி வச்சா வளரும். ஜிஞ்சரும் அப்படியே புட்டு புட்டு வச்சீங்கன்னா வளரும். டாலியா டாலியாங்கிறது ஒரு ஃப்ளவர் பிளான்ட். சரி இது கசாவா, டாலியா இந்த இதுக்கு தெரியுமா? இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்றாங்க தெரியுமா? அந்த ஸ்டெம்மையும் கட் பண்ணி வச்சீங்கன்னா வளரும்ல. அந்த கான்செப்ட்ஸ் அதெல்லாம். இதெல்லாம் எங்க வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோடு இருக்கும். இப்போ சு அது பேர் என்ன? சுகர் கேன். அது என்னது கரும்புன்னு சொல்றீங்கல்ல தமிழ்ல. ஸோ அந்த கரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரூட்ஸ் இருக்கும். அப்ப அந்த கரும்பு கரணையா கட் பண்ணி வைப்பாங்களா? ஸோ அந்த இதுதான் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோடு. அ இதுதான் இன்டர் நோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோடு இருக்கிற மாரி தனியா கட் பண்ணி வளர்த்தீங்கன்னா, தனியா ஒரு ஒரு பிளான்ட்டாவே வளர்ந்துரும். ஸோ அப்படி சொல்லலாம். பிரியோஃபில்லம் லீவ்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம பார்த்த மாரி ஒரு லீவ்ஸ் இருக்கும். அந்த லீஃப் தனியா பிச்சு வளர்த்தீங்கன்னா, அது தனியா ஒரு பிளான்ட்டாவே வளரும்.
அதெல்லாம் நம்ம அக்ரிகல்ச்சருக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். இது வரைக்கும் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்துட்டோம். ஸோ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகணும். கேமெட் என்ன சொன்னேன், எண்ணுங்கிறது தான் கேமெட். 2Nங்கிறது ஒரு பாடி செல்லு. இதெல்லாம் நம்ம செல் டிவிஷனில் தெளிவாக பார்த்துருப்போம். 2Nங்கிறது ஒரு பாடி செல்லு, எண்ணுங்கிறது தான் கேமெட்டு. எப்படி பாடி செல்லேருந்து கேமெட் வரும், மியாசிஸ் நடந்துச்சுன்னா கேமெட் வரும். ஓகேங்களா? இப்போ 2Nங்கிற ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டிப்ளாய்டு செல்லு. இதை பாடியில் நீங்கள் எந்த செல் எடுத்து பார்த்தாலும் இது இருக்கும். இது வந்து மைட்டாசிஸ் நடந்துச்சுன்னா ஒரே 2N இன்னொரு 2N இருக்கும். இது வந்து இப்போ இன்ஜுரி புண்ணா இருந்துச்சுன்னா அது மாதிரி புண்ணை சரி பண்ணுறதுக்குலாம் வரும். இதே வந்து 2N இருக்குது. இது வந்து நம்ம இதுலேருந்து ஒரு கேமெட் உருவாகணும், ஒரு ஜேர்ம் செல்லாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரீப்ரொடக்டிவ் செல் ஆர் ஜேர்ம் செல். அப்படி இருந்துச்சுன்னா இதில் மியாசிஸ் நடக்கு. இது மியாசிஸ் நடந்துச்சுன்னா என்னாக ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிட்டோடனே இது வந்து மேலில் ஒரு எண்ணம் இருக்கும், ஃபீமேல் ஆர்கானிசமில் ஒரு எண்ணம் இருக்கும். இது ரெண்டும் வந்து ஃபியூஸ் ஆனிச்சுன்னா என்ன கிடைக்கும், 2N கிடைக்கும். இந்த 2N தான் சைகோட். இந்த சைகோட்டில் இருந்தால் மறுபடியும் ஒரு ஹியூமன் பாடியோ இல்லை ஒரு பிளான்ட்டே வளரும். ஓகேங்களா? ஒரு ஆர்கானிசம்லேருந்து வளரும், ஒரு இண்டிவிஜுவல் வளரும். ஸோ அப்போ என்ன, இதை எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் சென்டர் பாயிண்ட்டு ஃபெர்டிலைசேஷன். அந்த ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு முன்னாடி ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஈவெண்ட்டு, அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு, அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஈவெண்ட்டு, போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டு. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா இப்போ மேல் வந்து அண்ட் ஃபீமேல் வந்து ஃபியூஸ் ஆகிறது. ஃபியூஸ் ஆகும்போது ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன்னா இது ஃபியூஸ் ஆகும்போது என்ன நடக்கணும், இந்த மேல் ஃபீமேல் கேமெட் ஃபார்ம் ஆகணும். அப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் கேமிட்டோஜெனிசிஸ். ஸோ மேலும் ஃபீமேலும் ஃபார்ம் ஆகிறது. ப்ளஸ் கேமிட் ஃபார்ம் ஆகிடுச்சு, ரெண்டுக்கு பக்கத்தில் வரணும்ல, அதுதான் கேமிட் ட்ரான்ஸ்ஃபர். பக்கத்தில் வரணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபீமேலுக்கு வரணும். இதுதான் இந்த ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில். ஃபெர்டிலைசேஷன் ஜஸ்ட் ஃபியூஸ் ஆகிறது தான். ஃபியூஸ் ஆகிறதுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங்காமின்னு ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். இப்போ வந்து இப்போ சைகோட் ஃபார்ம் ஆயிடுச்சு, சைகோட் இருக்குது, இது வந்து எம்ப்ரியோவாக மாறணும். நம்ம ஹியூமன்னா குழந்தை, இன்ஃபேண்ட்டாக மாறும், அப்புறம் சில்ட்ரனாக மாறும். எம்ப்ரியோலேருந்து வளர்ந்து குழந்தை பேர்த் வரைக்கும் வரும். இதே வந்து சைகோட்டுங்கிறது ஒரு சீடாக இருக்கும் எங்கள் பிளான்ட்டில். ஸோ அப்புறம் சீடுங்கிறது சுற்றி இருக்கிற ஓவரி இருக்கும், இந்த ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறணும். இது மாதிரி மாறுறது தான் இந்த ஃப்ரூட். இந்த ஓவருடைய வால் வந்து ஃப்ரூட் வாலாக மாறும். அப்புறம் இந்த ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்குது ஓவியல் தான் சீடாக மாறும். அப்புறம் இந்த சைகோட்டுங்கிறது எம்ப்ரியோவாக மாறும். ஓகேங்களா? இது மாதிரி என்னென்ன எதாவது மாறுதுன்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுதான் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட். ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் என்னென்னவா மாறுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனே பார்க்க போகிறீங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் இன்வால்வ் ஆகுது, சேம் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். அதாவது ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே மேலும் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரும் இருக்கும். அப்போ ஒரே பிளான்ட்டே ரெண்டும் ஃபியூஷன் ஆகி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். இல்லை இங்கே ஒரு பிளான்ட்டில் மேல் பிளான்ட் தனியாக இருக்கும், ஃபீமேல் பிளான்ட் தனியாக இருக்கும், அப்படியும் நடந்துக்கலாம். இப்போ வந்து கோகனட் எடுத்துக்கோங்க, தேங்காய் மரம்லாம் நட்டின்னு வச்சுக்கோங்களேன், மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்லாம் ஒரே இதில் இருக்கும். அப்போ அது பைசெக்சுவல்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரே இதில் இருக்கும். அப்போ தனியாக ஃபெர்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இப்போ பப்பாயா அது மாதிரி எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது டேட் பாம், இந்த பனை மரம்லாம் பார்த்துருக்கீங்க. பப்பாயா கூட பப்பாளி பழம் சொல்லலாம். சில பப்பாளி பழம் ஒரே மாதிரி இருக்கும், மேலும் ஃபீமேல் ஒன்றில் இருக்கும். சில பப்பாளி மரத்தில் மேல் பப்பாளி மரம் தனியாக இருக்கும், ஃபீமேல் பப்பாளி மரம் தனியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து காய் காய்க்காது. ஸோ அப்போ டேட் பாம், இந்த பனை மரம்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக மேல் தனியாக இருக்கும், ஃபீமேல் தனியாக இருக்கும். அப்போ இங்கேருந்து இங்கே கேமெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் ஃபியூஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ கேமெட் ஃபியூஸ் ஆகி சைகோட் கிடைக்கும், சைகோட் வந்து ஒரு நியூ ஆர்கானிசம் வரும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆர்கானிசம் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு காமனான கான்செப்ட் என்னன்னா, ஜுவனைல் ஃபேஸ் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, ஒரு சீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட்லேருந்து என்ன பண்ணணும், சீடை போட்டுன்னு மண்ணிலேருந்து பெரிய பிளான்ட்டாக வளரணும், அப்புறம் பூ பூக்கணும். இது வரைக்கும் இருக்கிற ஸ்டேஜ் தான் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ். பூ பூக்கிற வரைக்கும். அந்த பூ பூக்கும்போது கேமிட் ஃபார்ம் ஆகும். அந்த கேமிட் ஃபார்ம் ஆகிறதுலேருந்து கேமிட் ஃபியூஷன் ஆகிறது, இதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு. இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கோங்களேன், நம்ம வந்து நல்லா வளர்கிற வரைக்கும் ஒரு 12 இயர்ஸ் to 14 இயர்ஸ் வளர்கிற வரைக்கும் நார்மல் வெஜிடேட்டிவ் ஃபேஸு. 12-14க்கு பியூபர்ட்டி பீரியடு. பியூபர்ட்டிக்கு அப்புறம் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸு. ஸோ ரீப்ரொடக்ஷன் பண்ண பிளான்ட் வந்து எப்பப்பெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியுதோ அதெல்லாம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ். அதுக்கு முன்னாடி வளர்கிற அந்த கை கால்லாம், அந்த இலலாம் நல்லா வளர்றது, தண்டுலாம் நல்லா வளர்றது, அது மாதிரிலாம் வளர்ந்ததெல்லாம் என்ன சொல்கிறது, ஜுவனைல் ஃபேஸ், வெஜிடேட்டிவ் ஃபேஸ். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் ஆகும். ஒரு வருஷத்தில் வளரும், ஒரு மாதத்தில் வளரும், 4 நாளில் வளரும், அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சீசன் ஆனால் ஒரு வகையான பிளான்ட் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி பழம் காய்க்கும். அப்போ பழம் காய்க்கிறது தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறது. ஏன்னா பழத்துக்குள்ள என்ன இருக்குது, சீடு இருக்குது. ஃபெர்டிலைசேஷன் தான் சீடு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் சீசனல் ப்ரீடர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு சீசனில் காய் காய்க்கிறது, அதான் சீசனல் ப்ரீடர்ஸ் ஆகும்.
சீசனலில் மேல் ஃபீமேல் ஃபியூஸ் ஆகி கிடைக்கிற நம்ம இதுதான் சீசனல் ப்ரீடர்ஸ். சில இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் காய்க்கும். சில இது பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் காய் காய்க்கும். சில வந்து பல வருஷத்துக்கு ஒரு டைம் காய் காய்க்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேரி ஆகும். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன சொல்கிறோம், வெஜிடேட்டிவ் அப்படின்னா வளர்றது, ரீப்ரொடக்டிவ்னா ரீப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் செனசன்ட்னு அடுத்த ஃபேஸ் இருக்குது. செனசன்ஸ்னால் டெத் ஆகிறது, சாகும்போது சாகிற நிலைமையில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழை மரம் எடுத்துக்கோங்க. ஒரு வாழை மரத்தை நட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா வளரும், ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் வாழைக்காய் காய்க்கும், பனானா கிடைக்குமா, பனானா காய்ச்சதுக்கு அப்புறம் அந்த தாரை வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அப்படியே தானாக சாகும். அதுதான் செனசன் ஃபேஸ். இங்கே வந்து பேம்பு ட்ரீ கொடுத்துருக்காங்க, இந்த மூங்கில் மரம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 50 to 100 வருஷம் வரைக்கும் இருந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்ருக்கும். ஓகேங்களா. 50 வருஷம் ஆகும் ஒரு ஃப்ரூட் கொடுக்கறதுக்கு. அப்புறம் ஸ்ட்ரோபிலந்தஸ் குந்தியானம், நீலக்குறிஞ்சிலாம் கேள்விப்பட்டிருங்க, தமிழ்நாட்டு ஊட்டி அது மாதிரிலாம் வளரும். ஸோ 12 வருஷம் ஒரு டைம் தான் பூ பூக்குன்றாங்க. அதெல்லாம் 12 வருஷம் ஒரு டைம் தான் இது ஆகுது, ஃப்ளவர் ஆகுது. ஸோ அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் இருக்குது, ஈஸ்டர் சைக்கிள் அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஸோ மந்த்லி வந்து ஒரு சைக்கிள் நடக்குது டியூ டு ஹார்மோனல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் அண்ட் அதர் மேமல்ஸ், அதாவது ப்ரைமேட்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. மந்த்லி சைக்கிள் சேஞ்சஸ் இன் த ஹார்மோன்ஸ் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். அதுதான் ப்ரைமேட்டியில் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர் சைக்கிளும் நான் ப்ரைமேட்ஸில் சொல்கிறது தான் ஈஸ்டர் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் கவ், ஷீப், ரேட்ஸ், டியர்ஸ், டைகர்ஸ் இதெல்லாம் வந்து நான் சைக்கிளிக்கல் சேஞ்சஸ். சார் நான் ப்ரைமேட் அனிமல்ஸ், பட் சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் தான். ஆனால் சைக்கிளிக்கல் சேஞ்சஸ் கம்பேர் டு மேமல்ஸோட வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சீசனலில் மட்டும் அப்படி சைக்கிள் சேஞ்சஸ் நடக்கலாம், இல்லை கண்டினியூஸாக நடக்கலாம். அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இயர்லி ஒன்ஸ் நடக்கலாம், நம்மளுக்கு மந்த்லி ஒன்ஸ் நடக்கிற மாதிரி ஹியூமன்ஸ்க்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க, சைக்கிளிக் சேஞ்சஸ் இந்த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓவரிஸ் அண்ட் அதர் அசரி டக்ட்ஸ் ப்ளஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் நடக்கிறது தான், ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் நடக்கிறது தான் நம்ம ஈஸ்டர் சைக்கிள்னு சொல்லுவோம். நான் ப்ரைமேட் அனிமல்ஸ் இது எக்ஸாம்பிள், இதெல்லாம் கேட்பாங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள்னு சொல்கிறது நம்ம ப்ரைமேட்ஸில் நடக்கிறது. சைக்கிளிக் சேஞ்சஸ் வந்து இப்போ சீசன் நடந்துச்சுன்னா அந்த சீசனல் சேஞ்சஸ், சீசனல் ப்ரீடர்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது அப்படின்னு தான். இதே வந்து கண்டினியூஸாக எந்த சீசனையும் பொறுத்து இல்லாமல் கண்டினியூஸாக இயர் லாங் வந்து ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்லேயே அவங்க இருக்காங்க அப்படின்னா, எந்த ஆர்கானிசம் இருக்கோ அந்த ஆர்கானிசம் வந்து அது கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அப்புறம் ஓல்ட் ஏஜில் இதெல்லாம் செனசன்ஸ் சொல்கிறாங்க. செனசன்ஸ்னால் ஓல்ட் ஏஜில் வந்து நம்ம மெட்டபாலிசம்லாம், நம்ம வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் ஒழுங்காக ஓட முடியாது, நடக்க முடியாது, அதனால் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் செத்துருவாங்க. அதுதான் செனசன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஈவெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். இங்கே தான் ஃபியூஸ் ஆகிறது. ஃபியூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கணும், கேமிட் ஃபார்ம் ஆகணும். ஃபியூஸ் ஆகிறதுக்கு பின்னாடி அந்த ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் சீடு ஒன்று ஒன்றா மாறுது பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறது. இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ், இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இப்போ ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வந்து ஃபியூஷனுக்கு முன்னாடி நடக்கிறது தான் ப்ரீ ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி நடக்கிறது. என்னென்ன ஈவெண்ட் தேவை, கேமிட் ஃபார்ம் ஆகணும், அதான் கேமிட்டோஜெனிசிஸ்னால் சிந்தசிஸ் ஆகிறது, அதாவது கேமிட் சிந்தசிஸ் ஆகிறது. அப்புறம் கேமிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், மேல் பிளான்ட் டு ஃபீமேல் பிளான்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். கேமிட்டோஜெனிசிஸ்னு வச்சுக்கோங்களேன், ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் 2 டைப்ஸ் ஆஃப் கேமிட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் 2 டைப் ஆஃப் கேமிட் ஃபார்ம் ஆகணும். இந்த கேமிட்டில் ஹேப்ளாய்டு செல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாடோஃபோரா ஆல்கே எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஐசோகேமிட்ஸ் சேம் சைஸ் இருக்கும், சைஸ் வந்து சேம் சைஸாக இருக்கும். ஹெட்ரோகேமிட்ஸ் ஆஃப் ஃபியூக்கஸ் ஆல்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் இது வந்து ஹெட்ரோகேமிட்ஸ், இது வந்து ஹோமோகேமிட்ஸ்னு சொல்லுவாங்க, இது ஹெட்ரோகேமிட்ஸ். ஏன் ஹெட்ரோன்னு சொல்கிறாங்களா பாருங்கள், மேலு இது ஃபீமேல் எடுத்துக்கோங்க, இது ஃபீமேல் எக் எவ்வளோ பெருசாக இருக்குது, மேல் எப்படி இருக்குது. ஸோ ஷேப்பு சைஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதான் ஹெட்ரோகேமிட்ஸ் சொல்லுவாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் ஹியூமன்ஸ்க்கும் அதே மாதிரி தான், இது ஸ்பெர்மு இது எக்கு, அதோட ஷேப்பு சைஸ்லாம் வேறு, அதெல்லாம் ஹெட்ரோகேமிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாங்க சொல்லியிருக்குது. ஹோமோகேமிட்ஸ் சேம் சைஸ் இருக்கும், மேல் ஃபீமேலை தனியாக பிரித்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஹெட்ரோகேமிட்ஸில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கும். ஹியூமன்ஸில் ஆந்த்ராய்ட்ஸ் ஆர் ஸ்பெர்ம் ஆர் எக் ஓவம்னு சொல்லுவாங்க ஹியூமனில். இந்த பிளான்ட்டில் ஆந்த்ரோசாய்டு ஆர் எக்குன்னு சொல்லுவாங்க, ஆர்கிகோனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 2 இருக்குது, பைசெக்சுவல் அப்படின்னா மொனோசியஸு அல்லது ஹோமோதேலைக், இது 3 ஒன்று. இதுக்கப்புறம் தான் ஹெர்மாப்ரோடைட்னு சொல்லுவாங்க, இது அனிமலில். இது எல்லாமே ஒரே கான்செப்ட். நெக்ஸ்ட் யூனிசெக்சுவல், டையோஷியஸ், ஹெட்ரோதேலைக், இதெல்லாம் ஒரே கான்செப்ட். அப்படின்னா மேல் ஒரு பிளான்ட் இருக்கும், ஃபீமேல் ஒரு பிளான்ட் இருக்கும். இங்கே ஒரே பிளான்ட்டில் மேல் ஃபீமேல் இருக்கும். அதாவது அதே அனிமல்ஸ்னால் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து எர்த்வாம் எடுத்துக்கோங்க. எர்த்வாமில் ஹெர்மோப்ரோடைட்ஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கானும் ஒரே எர்த்வாமில் இருக்கும். இங்கே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் டெஸ்டிஸ் இருக்குன்னா இங்கே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கான் ஓவரி ஒரே இடத்துல இருக்கும். இப்போ காக்ரோச் எடுத்துக்கோங்க, அது வந்து டையோசியஸ்,
இது யூனிசெக்சுவல்னு சொல்லலாம். இந்த காக்ரோச்சில் மேல் காக்ரோச் தனியாக இருக்கும், ஃபீமேல் காக்ரோச் தனியாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். யூனிசெக்ஸ்னா ஒரே ஒரு செக்ஸ் தான் இருக்கணும் ஒரு ஆர்கானிசமில். டயோசிஸ்னா 2 ஸ்பீஷீஸ் இருக்கணும், மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்கணும், அதுதான் டயோசியஸ். மொனோசியஸ்னா 2 ஸ்பீஷீஸும் ஒரே ஆர்கானிசமில் இருக்கும். பைசெக்சுவல்னா ஒரு ஆர்கானிசம் மேல் ஃபீமேல் 2 இருக்கணும். ஹோமோதெலைக்னா ஒரே ஒரு ஹோமோனா ஒரே ஒரு இடத்துல, தேலைக் 2மே இருக்கணும். ஓகேங்களா. ஹெட்ரோதெலைக்னா தனித்தனியாக இருக்கிறது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ மேல் ஃபீமேல் செக்ஸஸ் வந்து சேம் பிளான்ட் இருக்கலாம், அது பைசெக்சுவல். டிஃப்ரெண்ட் பிளான் வந்து யூனிசெக்சுவல். ஹோமோதெலைக்னா அண்ட் மோனோசியஸ்லாம் ஒரே பைசெக்சுவல் கண்டிஷன் குறிக்கிறது. ஹெட்ரோதெலைக் டயோசிஸ்னா யூனிசெக்சுவல் கண்டிஷனை குறிக்கிறது. யூனிசெக்சுவல் மேல் ஃப்ளவர் மேல் மட்டும் இருக்குன்னா அது ஸ்டாமினேட்னு சொல்லுவாங்க, ஃபீமேல் மட்டும் இருக்குன்னா பிஸ்டிலேட் சொல்லுவாங்க. அப்போ பிஸ்டிலேட் என்ன இருக்கணும், கைனோசியம் இருக்கணும், அது பிஸ்டல்ஸ் இருக்கணும். மேலில் ஸ்டாமினேட் இருக்குன்னா ஸ்டாமன்ஸ் இருக்கணும், அண்ட் ஆண்ட்ரோசியம் இருக்கணும். இதுதான் மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர், அவ்வளோதான். மோனோசியஸ்னா சேம் இண்டிவிஜுவலில் 2 இது இருக்கணும். டயோசிஸ்னா செப்பரேட் இண்டிவிஜுவலாக இருக்கணும், அதாங்க சொல்லியிருக்காங்க. பைசெக்சுவல் யூனிசெக்ஸ் அதான் சொன்னது. நம்ம எர்த்வார்ம்னா மேல் ஃபீமேல் 2 ஆர்கானும் இருக்கும், அந்த ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லுவாங்க அனிமல்னு சொல்லும்போது. அனிமலில் டயோசியஸ் பைசெக்சுவல் மோனோசியஸ்னு சொல்லாமல் ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ காக்ரோச்னா இட் இஸ் ஏ யூனிசெக்சுவல் ஸ்பீஷிஸ், எர்த்வார்ம்னா இட் இஸ் ஏ பைசெக்சுவல் ஸ்பீஷிஸ் அப்படி சொல்லலாம். கேமெட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மோஸ்ட்லி ஆல் ஹெட்ரோகேமெட்டிக் ஸ்பீஷிஸ் 2 டைப்ஸ் இருக்கும், மேல் ஃபீமேல். கேமெட்ஸில் ஹேப்ளாய்டு தான். இப்போ 2Nனா நாட் கேமெட், இதே பாடி செல் தான் 2N சொல்லுவாங்க. இப்போ கேமெட்னா N தான் கேமெட். ஓகேங்களா, இது வந்து மியாசிஸ் நடந்து வருது. ஸோ ஹேப்ளாய்டு பேரண்ட் ப்ரொடியூசஸ் கேமெட்ஸ் பை மைட்டரேஷன். இப்போ டிப்ளாய்டு பேரண்ட், நம்ம ஹியூமன்ஸில் டிப்ளாய்டு பேரண்ட். இப்போ ஒரு ஹேப்ளாய்டு பேரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேரண்ட்டே எண்ணில் தான் இருக்குன்னா அப்போ இங்கே மைட்டாசிஸ் நடந்து ஒரு கேமெட் ப்ரொடியூஸ் ஆகலாம். இப்போ பேரண்ட் 2Nல இருக்குன்னா கேமெட் ப்ரொடியூஸ் ஆகணும்னா மியாசிஸ் நடக்கணும். இவ்வளோதான் கான்செப்ட். ஆல்கேஸில் ஹேப்ளாய்டு ஆல்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து மைட்டாசிஸ் கேமெட் ஃபார்ம் ஆகும். செவரல் ஆர்கானிசம்ஸ் பிலாங்கிங் டு மொனீரா, ஃபங்கை, ஆல்கே, பிரியஃபைட்ஸ் ஹேவ் ஹேப்ளாய்டு பிளான்ட் பாடி. ஸோ அதெல்லாம் வந்து மைட்டாசிஸ் நடந்து தான் பிலாங்கிங் டு டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். இதெல்லாம் நம்ம 11th லெசன்லேயே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த பிளான்ட் கிங்டமில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் எப்படி நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹேப்ளாய்டு பிளான்ட் பாடியாக இருந்துச்சுன்னா மைட்டாசிஸ் நடந்து கேமெட் ஃபார்ம் ஆகணும். இப்ளாய்டு பிளான்ட் பாடியாக இருந்துச்சுன்னா மியாசிஸ் நடந்து கேமெட் ஃபார்ம் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி தான். இப்போ வந்து எர்த்வார்ம்னு சொல்லி என்ன படிச்சிருந்தோம், ஹெர்மாஃப்ரோடைட்னு படிச்சிருந்தோம். டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, மேல் அண்ட் ஃபீமேல் ஒரே ஆர்கானிசம்லேயே இருக்குது. இதில் பாருங்கள், இது என்ன காக்ரோச்சா பாருங்கள், மேல் காக்ரோச் ஃபீமேல் காக்ரோச் தனித்தனியாக இருக்குது, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பிளான்ட்லேயும் மேல் ஃபீமேல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இட் இஸ் எ பைசெக்சுவல். பாருங்கள், மேலும் ஃபீமேலும் ஒரே பிளான்ட்டில் இருக்குது, இட் இஸ் எ பைசெக்சுவல் அல்லது மோனோசியஸ் ஆர் ஹோமோதேலைக். இது பாருங்கள், இது தனித்தனியாக இருக்குது, ஃபீமேல் மேல் தனித்தனியாக இருக்குன்னா இது ஹெட்ரோதேலைக்னு சொல்கிறாங்க. அதே வந்து இது ஹைபிஸ்கஸில் பார்த்தீங்கன்னா ஒரே இதில் இருக்குது, பைசெக்சுவல் ஃப்ளவர், ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ளவர்னா பைசெக்சுவல்னா பாருங்கள், ஸ்டாமன்னா மேல், கார்பல்னா ஃபீமேல். இந்த கார்பல் தான் பிஸ்டில்னு சொல்லுவாங்க அல்லது கைனோஷியம்னு சொல்லுவாங்க இந்த மொத்த பார்ட்டுக்கு. ஸ்டேமனை தான் ஆந்தரு இல்லை ஆண்ட்ரோஷியம்னு சொல்லுவாங்க. இதுதான் சொன்னது. மீதி எல்லாம் பிளான்ட் நேம் நாம வச்சுக்கோங்க. இந்த பிளான்ட் நேம் கேட்பாங்க, இது என்ன பிளான்ட்டு என்ன இதுன்னு சொல்லிட்டு பிக்சர் கொடுத்து கேட்பாங்க. டயக்ராம் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த பிளான்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஹியூமன் பீங்ஸில் 46 குரோமோசோம் 2Nனா 23 இங்கே இருக்கும். இப்போ 12னா இங்கே 6, 21னா இப்போ ரேட்டில் என்ன இருக்கும், 42ன்னு இருக்கும் இங்கே 2N கண்டிஷனில், அவ்வளோதான். 78னா இதில் பாதி எவ்வளோ இருக்கும், 35, 36, 37, 38, 39 இருக்கும். ஓகே, இங்கே 19னா என்ன இருக்கும், 20, 40யா 38 இருக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி இங்கே 4, இதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓஃபியோபிளாசம் தான் லார்ஜஸ்ட் குரோமோசோம் நம்பர் இருக்கிறது. ஹேப்ளாய்டில் 4 லார்ஜஸ்ட்னா இங்கே எவ்வளோ இருக்கும், 1260 இருக்கா. ஓகே, ஆப்பிளில் அப்படி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். மீதி இருக்கிறதுலாம் சிம்பிள் தான். டிப்ளாய்டு ஆர்கானிசம் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கும், மியோசைட்ஸ். இதான் கேமிட் மதர் செல்னு சொல்லுவாங்க. இதுதான் மயோசிஸ் நடக்கும். இப்போ டிப்ளாய்டு ஆர்கானிசம் 2N இருக்கும், இதில் தான் மியோசைட்ஸ் ஆர் கேமிட் மதர் செல்ஸ். காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கேமிட் மதர் செல்னா கேமிட் ப்ரொடியூஸ் பண்ணுற செல், அதுதான் வந்து மியாசிஸ் நடக்கும். நிறைய 2N இருக்கும், ஆனால் எல்லாமே வந்து மியாசிஸ் நடந்து கேமிட்டாக ஃபார்ம் ஆகுது. கேமிட் மதர் செல்ஸ் மட்டும்தான் மியாசிஸ் நடந்து N கேமிட்டாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கேமிட் ட்ரான்ஸ்ஃபர். ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸில் நான் இப்போ கேமிட்டோஜெனிசிஸ் பார்த்தோம், கேமிட் எப்படி சிந்தசிஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. இப்போ கேமிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்ப்போம். மேல் வந்து ஃபீமேலுக்கு போகிறது தான் மெயினாக நடக்கும். மேல் தான் மொட்டைலாக இருக்கும், ஃபீமேல் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஒரே பிளேஸில் இருக்கும். ஓகேங்களா, நான் மொட்டைலாக இருக்கும் பொதுவாக. இது வந்து இதுக்கு பேர் தான் பாலினேஷன். இது வந்து மேல் ஃபீமேல் வந்து ஏரில் போகலாம், வாட்டரில் போகலாம், அதுக்கு பேர் தான் பாலினேஷன். இன் பிளான்ட்டு அண்ட் ஆல்கேல பாலினேஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ மேல் வந்து ஃபிசிக்கலி பக்கத்தில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபங்கை, ஆல்கியா வந்து போத் ரெண்டு கேமெட்டுமே மொட்டைலாக இருக்கும், மேல் ஃபீமேல் மொட்டைலாக இருக்கும். சில ஃபங்கஸ் சில ஆல்கியில். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து
மேல் கேமெட் மட்டும் தான் மூவ் ஆகும். ஃபீமேல் வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ ஒரு மீடியம் தேவை. காத்து இல்லைனா வந்து ஏரு இல்ல வந்து நம்ம தண்ணி இருக்கணும். அது வழியா தான் வந்து அந்த மேல் கேமெட் வந்து மிதந்து போகும். வாட்டர் மீடியமா எடுத்துக்கிட்டு மேல் கேமெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஆர்கானிசம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபீமேல் கேமெட்டுக்கு போகும். ஃபீமேல் கேமெட் இருக்கு அங்கே போகும். அப்புறம் 2 ஃபியூஷன் ஃபெர்டிலைசேஷன் ஆகி நம்மளுக்கு பாலினேஷன் நடக்கும். ஸோ ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் சைகோட் ஃபார்ம் ஆகும். அப்புறம் நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகும். இதுதான் சிம்பிளாக சொல்கிறது. நான் சொன்ன பாலினேஷன் இதுதான். ஒரு அதாவது ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது மேல் ஃப்ளவரு. இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. இது ஃபீமேல் ஃப்ளவர். இல்லை இங்கே மேல் ஃப்ளவர் வச்சுக்கோங்க. இங்கே ஃபீமேல் ஃப்ளவர் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ஆந்தர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆந்தர் ஆர் போலன் இது வந்து இங்கே பட்ட உடனே இங்கே ஒரு ஓவம் இருக்கும். அது கூட ஃபெர்டிலைஸ் ஆகும். இப்படி நடக்கலாம். இதுவும் வந்து கிராஸ் பாலினேஷன் தான். ஒரு ஃப்ளவர் விட்டு இன்னொரு ஃப்ளவர் போகுது. அதே பிளான்ட்டே தனித்தனியாக இருக்குது. இது பிளான்ட் 1 இது பிளான்ட் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இது மேல் பிளான்ட் இது ஃபீமேல் பிளான்ட். அப்போ இங்கே இருக்கிற பாலன் கிரைன் போய் இங்கே பட்டு ஓவமில் பட்டு இங்கே ஃபெர்டிலைஸ் ஆகி சீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவும் கிராஸ் பாலினேஷன் தான். செல்ஃப் பாலினேஷன் எதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ஒரு ஃப்ளவர் இருக்குது அப்படின்னா இதுலேயே ஆந்தரும் இருக்குது இதுலேயே ஓவம் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஒரே இதில் இருக்குன்னா இது செல்ஃப் பாலினேஷன் சொல்லுவாங்க. அவ்வளோதான் சிம்பிள். ஸோ பாலன் கிரைன்ஸ் வந்து தான் கேரியர்ஸ் ஆஃப் மேல் கேமெட். பாலன் கிரைனில் தான் மேல் கேமெட் இருக்குது. ஓவியில் தான் எக் இருக்குது. ஸோ பாலன் கிரைன்ஸ் ஒரு ஆந்தரில் இருந்து இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். இப்போ பைசெக்சுவல் ஃப்ளவர்னா மேல் ஃபீமேல் ஒரே ஃப்ளவரில் இருக்கணும். ஒரே ஃப்ளவரில் இருக்கணும். அப்போ தான் செல்ஃப் ஃபெர்டிலைசிங் பிளான்ஸ். எக்ஸாம்பிள் பீஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் டு த ஸ்டிக்மா இஸ் ரிலேட்டட் ஈஸி ஆஸ் பாலன் கிரைன் ஸ்டிக்மா பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். ஓகேங்களா? பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும். அவ்வளோதான். கிராஸ் பாலினேட்டிங்கில் டயோசியஸ் பிளான்ட்டில் பாலினேஷன் நடக்கும். பாலன் கிரைன் வந்து ஸ்டிக்மாவுக்கு ஒன்று காற்றுல போகலாம். அப்புறம் போயிட்டு பாலன் டியூப் வச்சு ஜெர்மினேட் ஆகும். இந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம். 11th நம்ம பார்த்துருக்கோம். பாலன் டியூப் எப்படி ஜெர்மினேட் ஆகும்னு சொல்லிட்டு. அப்புறம் மேல் கேமெட் வந்து ரிலீஸ் பண்ணோடனே எக்கில் ஃபியூஷன் ஆகி நம்மளுக்கு சைகோட் கிடைக்கும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இருக்கலாம். அதனால் ஒரு மெக்கானிசம் வேணும். அதாவது மேல் வந்து கேமெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக காற்றுல பறந்துட்டு போகிற மாதிரி இருக்கணும். இல்லை நிறைய கேமெட் ப்ரொடியூஸ் ஆகணும். ஸோ இது நான் வச்சுக்கோங்க. மேல் கேமெட் எப்பயுமே இல்லை பாலன் கிரைன் சொல்கிறாங்க தெரியுமா? பாலன் கிரைன் எப்பயுமே வெரி வெரி லார்ஜ் நம்பரில் அதிகமாக இருக்கும். கம்பேர் டு நம்பர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? கம்பேர் டு ஃபீமேல் கேமெட். ஏன்னா எல்லாம் வந்து பறந்து போகும்போது பாதி காணாது போயிடும். ஏதோ 1 2 தான் போய் விழுவோம். ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட்டோடைய மேல் கேமெட் தான் அதே பிளான்ட் ஸ்பீஷிஸ் தான் பண்ணி ஃபெர்டிலைஸ் ஆக முடியும். வேறு பிளான்ட் ஃபெர்டிலைஸ் ஆக முடியாது. ஸோ அதனால் மேல் வந்து கண்டிப்பாக அதிகமாக தேவை. நெக்ஸ்ட் ஃபெர்டிலைசேஷன்னா சிங்காமின்னு சொல்லுவாங்க. சிங்காமினா எதுவும் இல்லை, ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். அப்படி சிங்காமி ஃபார்ம் ஆகிறதுக்கப்புறம் ஃபியூஷன் ஆனதுக்கப்புறம் சைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த சைகோட்லேருந்து எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தினோஜெனிசிஸ்னு இருக்குது. பார்த்தினோ கார்பினா சீடு இல்லாத ஒரு பழம். இதே பார்த்தினோஜெனிசிஸ்னா ஒரு ஆர்கானிசமே கிரியேட் ஆகும். ஒரு பழம் தான் அங்கே இருக்க பார்த்தினோ கார்பினா ஒரு ஆர்கானிசமே கிரியேட் ஆகும். அதுதான் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் இல்லாமல் ஒரு ஆர்கானிசம் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கானிசம் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். அதுதான் பார்த்தினோஜெனிசிஸ். இதெல்லாம் கேட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் ரோட்டிஃபர்ஸ், அனிபீலாம் தெரியும். ஓகேங்களா? மேல் அந்த வேலை செய்கிற அந்த அனிபீஸ்லாம் வந்து இது மாதிரி தான். லிசார்ட்ஸு, பேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் டர்க்கி. எதுவும் இல்லை, ஒரு ஃபீமேல் கேமெட் ஒரு ஓவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ஆர்கானிசமே ஃபார்ம் ஆகிடும், மேலே ஃபீமேலாக. ஸோ அதுதான் பார்த்தினோஜெனிசிஸ்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிங்காமி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் இருக்குது. சிங்காமினா ஃபெர்டிலைசேஷன் தான் சிங்காமின்னு சொல்கிறது. இதே எக்ஸ்டர்னல் ஒன்று இருக்குது, இன்டர்னல் ஒன்று இருக்குது. இன்டர்னல்னால் நம்ம பாடிக்குள்ளே நடக்கிறது, இன்சைட் பாடி. இப்போ ஹியூமன் எடுத்துக்கோங்களேன். ஸ்பெர்மும் எக்கும் வந்து ஃபெர்டிலைஸ்டு இன்சைட் த பாடி, இன்சைட் த ஃபீமேல் பாடி. ஸோ அது சைகோட், இன்சைட் த பாடின்னு சொல்கிறாங்க. இதே எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா ஃப்ராக் எடுத்துக்கோங்க. ஃப்ராக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பெர்மையும் ஓவம், ஃபீமேல் ஃப்ராகு மேல் ஃப்ராக் ஸ்பெர்ம் வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணும், ஓவமும் வாட்டர் ரிலீஸ் ஆகும். ரெண்டும் வந்து வாட்டரில் ஃபெர்டிலைஸ் ஆகும். அதாவது எந்த அவுட் சைட் பாடியில் வந்து ஃபியூஸ் ஆகுது, ஃபெர்டிலைஸ் ஆகுது அப்படின்னா அவுட் சைடு பாடி. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? ஸோ அவுட் சைட் த பாடினா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், இன்சைட் த பாடினா இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஆனால் ரிலீஸ் ஆகிறது மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ரிலீஸ் ஆகுது ஒரே டைம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அந்த பாருங்க, சிங்க்ரோனி பிட்வீன் த செக்ஸஸ் அண்ட் ரிலீஸ் இன் லார்ஜ் நம்பர் ஆஃப் கேமெட். நிறைய கேமெட் ரிலீஸ் ஆகணும் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்னா. அப்போ தான் வந்து இப்போ ஒரு 1000கணக்கில் ரிலீஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் 1000கணக்கான சைகோட் ஃபார்ம் ஆகும். இந்த 1000கணக்கில் ஒரு 10 தான் திரும்பி உயிரோடு வரும். ஏன்னா நிறைய ப்ரெடேட்டர் இருக்குது, மீன் வந்து சாப்பிட்றோம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, செத்து போயிடும் எதாவது டேமேஜில். ஸோ அதனால் அது மாதிரி பிரச்சனை இருக்குது. அதான் டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனில். இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் எதுவும் இல்லை. மெனி டெஸ்டில் ஆர்கானிசம்ஸ், ஃபங்கஸ், நம்ம ஹை அனிமல்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வந்து ப்ரியோஃபைட்ஸ் இந்த மாதிரி பிளான்ட்டில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலன் கிரைன் இருக்கும், நம்ம பட்டுறோம், ஓவரி எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓவியல் இருக்கும், அங்கே தான் எக் இருக்கும். இந்த போலன் கிரைன் வந்து மேல் கேமெட்டை வந்து கொண்டு போய் கரெக்டாக இங்கே கொடுத்துரும். அப்போ எக்கு ஃபீமேலும் ஃபியூஷன் ஆகும். இங்கே எக்கும் வந்து இந்த மேலும் இங்கே ஃபியூஷன் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். ஓகேங்களா? பாடிக்குள்ளே நடக்கிறது. எக்ஸாம்பிள் நம்ம egg is formed inside the female body where fused with the male gamete. So in organisms exhibiting internal fertilization, male gamete மொட்டையில இருக்கும்.
அப்போ வந்து மேல் கேமெட் வந்து நான் போலனில் மேல் கேமெட் போகுது பார்த்தீங்களா? ஸோ மேல் கேமெட் தான் போகும். ஃபீமேல் கேமெட் ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். சீட் பிளான்ட்ஸ்லாம் இதுதான் வந்து நடக்கும். நான் மோட்டைல் மேல் கேமெட்ஸ்லாம் ஃபீமேல் கேமெட் கொண்டு போவாங்க. பை போலன் டியூப். இப்போ போலன் வந்து பறக்கக்கூடிய, அது தானா மூவ் ஆகாதுன்னா, காத்துல போலன் டியூப் வழியா வந்து போலன் டியூப்னா இது இல்ல. இதுதான் ஸ்டிக்மா, இது ஸ்டெயிலு, இது கைனோசியம்னு வச்சுக்கோங்களேன். இங்க தான் ஓவரி இருக்கும். இதுதான் ஓவரி, இது ஓவியூலு, இது ஸ்டெயிலு. இதெல்லாம் நீங்க லாஸ்ட் அந்த லெசன்லேயே பார்த்துருப்பீங்க, பிளான்ட் கிங்டம்லேயே. இல்லை அடுத்த லெசன் தெளிவாக பார்க்கலாம். ஸோ போலன் டியூப் க்ரோத் ஆகும். போலன் டியூபு, இந்த போலனுக்குள்ளே தான் 2 கேமெட் இருக்கும், மேல் கேமெட். அதுதான் இங்கே ஒன்று க்ரோத் ஆகும், இன்னொரு கேமெட் வளர்ந்து போய் கரெக்டாக இங்கே பட்டு ஃபியூஸ் ஆகும், ஃபெர்டிலேஷன் நடக்கும். ஸோ இந்த மேல் கேமெட் போகாது, அதனால போலன் டியூப் வந்து க்ரோத் ஆகி இங்கேருந்து மூவ் பண்ணி வச்சு கொண்டு போகுது. அவ்வளோதான். ஈவெண்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட் ஆர் கால்டு போஸ்ட் ஃபெர்டிலேஷன். ஃபெர்டிலேஷனுக்கு அப்புறம் நடக்கிறதுலாம் போஸ்ட் ஃபெர்டிலேஷன் ஈவெண்ட்ஸ். என்ன நடக்கணும் சிம்பிளாக சொல்லலாம். சைகோட் ஃபார்ம் ஆகும், சைகோட்லேருந்து எம்ப்ரியோ நடக்கும், எம்ப்ரியோலேருந்து ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். இப்போ ஹியூமன் பாடிலாம் ஜைகோட், அதுதான் 2N. அந்த ஜைகோட்லேருந்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. சைகோட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலேஷனில் சைகோட் வெளியில் ஃபார்ம் ஆகும், இன்டர்னல் ஃபெர்டிலேஷனில் பாடிக்குள்ளே ஃபார்ம் ஆகும் சைகோட், அவ்வளோ டிஃப்ரென்ஸு. சைகோட் தான் வந்து ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகும். சைகோட்ஸ் டெவலப் திக் வால் ரெஸ்டின் டெசிகேஷன் அண்ட் ஆல்கே ஃபங்கஸில் வந்து சைகோட்டுக்கு மேலே ஒரு திக் வால் இருக்கும். அப்போ ஏன்னா அது வெளியில் தான் ஃபெர்டிலேஷன் நடக்கும். அந்த சில டைம் வெளியில் நடந்துச்சுன்னா திக் வால் இருக்கும். தேவைப்படுற சமயத்தில் தான் வந்து ரெஸ்ட் நடந்துகிட்ருக்கும். அப்புறம் எப்போ சாப்பாடு இதெல்லாம் நல்லா கிடைக்குதோ அப்போ தான் அது வளரும். ஓகேங்களா? அது மாதிரி நிறைய லைஃப்ஸ் இருக்குது. இதெல்லாம் 11th நம்ம படிச்சிருப்போம். இல்லை 11th கிளாஸில் திரும்பி ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். சைகோட் இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாகுன்னு சொல்கிறாங்க. வேட்டல் லிங்க் பிட்வீன் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் எம்ப்ரியோஜெனிசிஸ். எம்ப்ரியோஜெனிசிஸ் எங்கேருந்து வளரும்? சைக்கிள் இருந்தால் வளரும். எம்ப்ரியோ வளர்றது தான் எம்ப்ரியோஜெனிசிஸ் சொல்லுவாங்க. ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் எம்ப்ரியோ தான் எம்ப்ரியோஜெனிசிஸ் சொல்கிறாங்க. எம்ப்ரியோஜெனிசிஸ் வளர்றது, க்ரோத். ஸோ சைகோட் இப்போ வந்து 2NR இருந்தால் என்னன்னா மைட்டாசிஸ் நடந்து ஒரு கேமிட் ஃபார்ம் ஆனிச்சு. 2NR இருந்தால் மியாசிஸ் நடந்து கேமிட் ஃபார்ம் ஆனிச்சு. என் ஏதோ ஒரு எண்ணு கிடச்சிருச்சு. மேல் எண்ணும் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகி 2N சைகோட் கிடச்சிருச்சு. அப்புறம் என்ன நடக்கணும்? மைட்டாசிஸ் நடக்கும், மியாசிஸ் நடக்காது. ஆல்கேல வந்து சில டைம் மியாசிஸ் நடந்து மறுபடியும் கேமிட் ஃபார்ம் ஆகும். அது போய் ஒரு ஆர்கானிசம் டெவலப் ஆகும். இங்கே வந்து மைட்டாசிஸ் நடக்கும். மைட்டாசிஸ் நடந்துச்சுன்னா அப்படியே செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். ஒரு 2 செல் உடையும், 2N இந்த செல் டிஃப்ரென்ஷியேட் ஆகி, டிஃப்ரென்ஷியேட்னா மெச்சூர் ஆகுறது. செல் மெச்சூரும் ஆகணும், டிவிஷன் ஆகணும். அப்போ தான் பெரிய ஆளாக வளர முடியும். மெச்சூர் ஆனால் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணணும். இப்போ ஹார்ட் செல், இப்போ சைகோட்னு எல்லாமே இருக்கும். ஹார்ட் செல்லு, கிட்னி செல் எல்லாமே இருக்கும். செல் டிவைட் ஆகி மெச்சூர் ஆகும்போது தான் அது ஹார்ட்டாக மாறுது, கிட்னியாக மாறுது. அதுதான் மியாசிஸ், செல் டிவிஷன் நடக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் நடக்கும், மெச்சுரேஷன் நடக்கும். மெச்சுரேஷன், மாடிஃபிகேஷன், ஸ்பெஷலைஸ் டிஷ்யூ ஆர்கான் இதில் தான் நடக்கும். இதுதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் டு ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ். ஓவிபேரஸ்னால் முட்டையிடுறது, எக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது ஓவிபேரஸ். ஓகேங்களா? இதே விவிபேரஸ்னால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து குழந்தையாக ஃபார்ம் ஆகிறது, லார்வா இல்லை வந்து ஒரு பேபி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹியூமன்ஸ்னால் விவிபேரஸ். நம்ம வந்து ஒரு முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கிறது இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக வந்து குஞ்சியை பிரிப்போம். இங்கே வந்து முட்டையிட்டு குஞ்சு பிரிக்கிறது. ஸோ ஃபெர்டிலைஸ்டு எக்கு விருதா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக யங் ஒன்ஸாக வெளியே வராங்களா, அதை பொறுத்து வந்து ஓவிபேரஸ் விவிபேரஸ்னு பிரிச்சிருக்காங்க. ஓவிபேரஸ்னு வச்சுக்கோங்களேன், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் ஆர் கவர்டு பை ஹார்ட் கால்கேரியஸ் ஷெல் விச் இஸ் லேட் இன் த சேஃப் பிளேஸ் கால்டு என்விரான்மெண்ட். அதாவது ஒரு முட்டை இருக்கும், எக் ஷெல். ஸோ ஒரு ஷெல் இருக்கும், அதுக்குள்ளே வந்து யங் ஒன்ஸ் இருக்கும். யங் ஒன்ஸ் ஓகேங்களா? ஃபீமேல் முட்டை இட்டணும், முட்டையிலிருந்து வருது, அதான் யங் ஒன்ஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் என்னவோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. விவிபேரஸ்னால் ஒரு யங் ஒன்ஸே வந்து வரும், நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷனில் நம்ம சைகோட் இருக்குது வச்சுக்கோங்களேன். சைகோட் வந்து இதில் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுதான் வந்து ஸ்டிக்மா, இதுதான் ஒரு கைனோஷியம்னு வச்சுக்கோங்களேன். கைனோஷியம்னு நிறைய ஓவியல் இருக்கும். ஒவ்வொரு ஓவியலையும் ஒரு சைகோட் இருக்கும், எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு சைகோட்டும் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். அப்போ ஓவியல் எப்படி ஃபார்ம் ஆகும்? சீடாக ஃபார்ம் ஆகும். ஓவர் என்ன ஃபார்ம் ஆகும்? ஃப்ரூட்டாக ஃபார்ம் ஆகும். ஓவரி பால் என்னவா ஃபார்ம் ஆகும்? பெரிகார்ப், ஃப்ரூட் வாலாக ஃபார்ம் ஆகும். which develops a thick wall pericarp is productive in function after dispersal seeds germinate under favorable. இப்போ வந்து இது வந்து ஃப்ரூட்டு நம்ம சாப்பிட்றோம், இந்த கொட்டையை மட்டும் துப்புறோம் அப்படின்னா டிஸ்பர்சல் வெளியே போயிடுச்சு. அப்புறம் இந்த ஒவ்வொரு சீடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட்டாக ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான். இது வந்து ஃப்ரூட்டாக மாறுது ஓவரி, இது வந்து ஓவியல் சீடாக மாறுது. அவ்வளோதான் கான்செப்ட். இந்த இதுக்குள்ளே இருக்கிறது எம்ப்ரியோவாக மாறுது. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரிப்ரொடக்ஷன் ஆர்கானிசம் லெசன்ஸ்.